ஸோ நம்மளுடைய இந்த ஓவரால் இதுல என்ன பண்ண போறோம் நம்ம, அதாவது நம்ம இந்த 2026, 27 நம்ம அந்த 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறோம். அதன் மூலமாக 597 கோடி நமக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். கேங்மேனுக்கும் அந்த 97,000 கோடி வந்து செலவினங்கள் அதிகமா இருக்கும். நம்ம இப்ப அவங்களை வேலைக்கு எடுக்க போறோம், ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம், அதுக்கான மொத்த காஸ்ட் அங்க அந்த முன்னாடி ஸ்லைட் இருந்த மொத்த காஸ்ட். ஸோ மொத்தமாக இந்த அரசு இந்த வருஷத்தில் 49,532 கோடி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ நம்ம சொல்றோம் 49,000 கோடி நாங்க செலவு பண்ண போறோம்னா எதுல செலவு பண்ணிக்கிறோம் காட்டுறோம். நாங்க வந்து இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் ஆன்கோயிங் சப்ஸ்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்க போறோம். பெண்டிங் அந்த அடிஷனல் ரெவன்யூ தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸும் சேர்த்து முடிக்க போறோம். எவ்வளவு ப்ரொக்யூர் பண்றோம்னு காட்டிட்டோம். இந்த ஒரு ஆண்டு மட்டும் 49,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதை முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள், ஏன்னா சப்ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் 2 ஆண்டுகள் ஆகும். இதை முடித்தாலே இன்னைக்கு இருக்கிற தேவையா, அதாவது போதுமான அளவுக்கான நமக்கு வந்து தேவைகள் அந்த இடையூறுகளை நம்ம சமாளிக்க முடியும். சோ இது மாதிரியான எந்த திட்டமிடலும் பழைய ஆண்டுகள்ல பண்ணல. நம்ம சொல்லிருக்கோம் இந்த வருஷம் இதை பண்ண போறோம் 49,000 கோடின்றது நீங்க உங்களுடைய அந்த ஒரு ஆண்டுகளில் நீங்க வாங்கின செலவு, அதாவது அடிஷனல் ரெவன்யூ அந்த 69,000 கோடி, அடிஷனல் காஸ்ட் 50,000 கோடி, அது இல்லாமல் 89,000 கோடி கடன், இது எல்லாம் சேர்த்தாலே இதுல வந்து அதுல நம்ம வந்து ஒரு 25% 30% தான் இப்ப நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான வேலைகளை செய்ய போறோம். அது இல்லாமல் இந்த 5 வருஷம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போறோம். அதற்கு எப்படி பண்ண போறோம்னு நம்ம வர காலங்களில் திட்டமிட்டு இருப்போம். ஆனா லோன் டைப்ல தான் பண்ண போறோம். லோன் டைப்பும் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மள மாதிரி 80,000 89,000 கோடி வாங்கிட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல, புதிதாக ப்ரொக்யூர்மெண்ட்டும் இல்ல, புது சப்ஸ்டேஷனும் இல்ல, புதிதாக எந்த திட்டமும் இல்ல, புதிய வேலைக்கு எடுத்தீங்களா 343 பேரை மட்டும்தான் வேலைக்கு எடுத்துறாங்க. சோ எந்த இதுவும் ஒழுங்காக செய்யாமல் இந்த துறை இந்த இடத்திற்கு வந்ததற்கான காரணத்தை நம்ம சமாளிச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைட் போங்க. சோ நம்ம அடுத்து என்னென்ன செய்ய போறோம், நம்ம புதியதா என்ன செய்ய போறோம் பாக்குறோம். நம்ம அடிஷனல் ரெவன்யூக்காக, ஏன்னா இந்த டிஎன்இபில அடிஷனல் ரெவன்யூக்காக நம்ம இப்ப இருக்கிற எண்ட் யூசர்ஸ் வச்சு நம்ம எப்படி எவ்வளவு தூரம் 3,51,00,000 எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷனல் ரெவன்யூ, அதாவது அடிஷனலாக இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்ல அடிஷனல் தொழில்களை இந்த டிஎன்இபி துவங்கறதுக்கான பணிகளை நம்ம துவக்கி இருக்கிறோம். இன்னும் திட்டமிடும் வேலைகள் நிறைய இருக்கு. பட் இன்னும் ஒரு சில மாதங்களில் அதுக்கான தெளிவுகள் வந்த பிறகு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மத்த என்னென்ன, அதாவது நம்ம பேட்டரி ஸ்டோரேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பேட்டரி ஸ்டோரும் பம்ப் ஸ்டோரேஜ் நம்ம போறோம். சோ பேட்டரி ஸ்டோரேஜ் இப்போதைக்கு பாலிசியா நம்ம அதை மட்டும் ஓபன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட லோட் ஃப்ளோ எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நம்மளுடைய மத்திய தொகுப்பு அந்த இதுல வந்து நம்ம 14,600 மெகாவாட் தான் நம்மளுடைய கொள்ளளவு இப்ப இருக்கு. அதையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ அதனால இப்போதைக்கு பேட்டரி ஸ்டோர் தான் போறோம். ஏன்னா அந்த பீக் ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம அதிகமா பவர் பர்ச்சேஸ் வெளியில வந்து வாங்குறோம். சோ அந்த பேட்டரி ஸ்டோர் போனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். சோ அதுக்கான திட்டமிடல் துவங்கியிருக்கோம். இப்ப வர்ற அப்ளிகேஷனும் நம்ம பேட்டரி ஸ்டோர் மட்டும் தான் போக போறோம். அதற்கான பாலிசியை நம்ம வந்து ஐஐடி போன்ற வல்லுநர்களும் சேர்ந்து பாலிசி கிரியேட் பண்ணோம். ஏன்னா உலக அளவுல வேர்ல்டு எல்லா இடத்துலயும் என்ன பாலிசி ஃபாலோ பண்ணிருக்கோம் அந்த பாலிசியை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் பாலிசி எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த போர்ட்டல் வந்து லான்ச் ஆயிரும். அந்த போர்ட்டல் மூலியமாக தான் இனிமேல் அப்ளிகேஷன்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்ப இருக்கு திட்டமிட்டு இருக்கிற விஷயங்கள். இது மேலேயே சம்மரைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு போக போறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ அதை சரி பண்ணும் வேலைகளையும் நம்ம துவக்கிருக்கோம்.